Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வந்து நம்ம ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டெக்னிக் லேர்ன் பண்ண போகிறோம். கோலி குண்டு வச்சு நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். எஸ், யூ ஹர்ட் இட் ரைட். நம்ம வந்து கோலி குண்டு வச்சு தான் இன்னைக்கு வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மேக் ஷூர் டு செக் அதர் வீடியோஸ். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சோஃபா நீங்கள் கொடுத்து வர லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ப்ளீஸ் கண்டினியூ சப்போர்ட்டிங் மை சேனல். ஓகே, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நான் முன்னவே மென்ஷன் பண்ண மாதிரி இந்த பெயிண்டிங் டெக்னிக்கு நான் கோலி குண்டு தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் இந்த சின்ன பேக்கெட் வந்து லோக்கல் சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து ஒன்லி 15 rupees. உங்கள் பெயிண்டிங்கோட சைஸ் பொறுத்து நீங்கள் நம்பர் ஆஃப் கோலி குண்டு வந்து டிசைட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு 5 numbers போதும். நான் எப்போவுமே எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி டேபிள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மேட் ஏதாச்சும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ட்ரே இல்லைன்னா ட்ரெஸ்லாம் வந்து பாக்ஸஸில் வரும்ல, அந்த ட்ரெஸ் பாக்ஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பாக்ஸோட எட்ஜஸ் வந்து இந்த மாதிரி ரைஸ் ஆகிருக்கணும், அதுதான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஈவன் நீங்கள் வந்து பிளேட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் எடுத்திருக்க ட்ரேக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நான் ஒயிட் பேப்பர் சூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து நான் A5 சைஸ் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து அக்ரலிக் ஷீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 360 GSM. இப்போது நம்ம எடுத்திருக்க ஒயிட் பேப்பரை ட்ரேக்குள்ளே வச்சு 4 சைடும் வந்து மாஸ்கிங் டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. ட்ரேக்குள்ளே வச்சு மாஸ்கிங் டேப் போட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருந்தது, அதனால நான் வெளியில் வச்சு ஓட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளர வந்து எடுத்து ஸ்டிக் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் டிஃப்ரெண்ட் மீடியம்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட ஃபர்ஸ்ட் டெக்னிக்கு வந்து நான் பிளாக் ஜெஸ்ஸோ எடுத்திருக்கேன். அக்ரலிக் பெயிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அக்ரலிக் பெயிண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஜெஸ்ஸோ வந்து நிறைய குவான்டிட்டி இருக்குன்றதுனால நான் இந்த பெயிண்டிங்க்கு வந்து நான் பிளாக் பெயிண்ட்டுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பிளாக் பெயிண்ட் இல்லை பிளாக் ஜெஸ்ஸோ எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைனா அந்த பாட்டிலோட கேப்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கோலி குண்டு ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்ச பிளாக் பெயிண்ட்டை அப்ளை பண்ணிக்கோங்க. பெயிண்ட் வந்து ரொம்பவே திக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி அதோட கன்சிஸ்டன்சியை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம பெயிண்ட் பண்ண கோலி குண்டை ரேண்டமாக அங்கங்கே பிளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. அடுத்தது நீங்கள் இந்த ட்ரேவை போட்டு நல்லா ஷேக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நீங்கள் ஷேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோலி குண்டு வந்து யூனிக்காக வந்து ஒரு பேட்டர்ன் வந்து க்ரியேட் பண்ணும். இது வந்து ரொம்பவே ஒரு கிரேசியான ஒரு பெயிண்டிங் டெக்னிக்னே சொல்லுவேன். நீங்கள் வந்து ரொம்பவே டவுனாக இருக்கீங்க இல்லை போர் அடிக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணணும். நான் ரொம்பவே இது வந்து என்ஜாய் பண்ணேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்தராக சில இன்னோவேஷன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்து சில இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ as well. ஒன்ஸ் வந்து யூஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் த பேட்டர்ன், இந்த பேப்பர் அப்படியே எடுத்து காய வச்சுடுங்க. நான் வந்து இன்னும் சில டெக்னிக்ஸ் ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதனால் நான் வந்து அகெயின் இன்னொரு கோட் ஆஃப் பிளாக் ஜெஸ்ஸோ வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் அந்த கோலி குண்டு மேலே. மாஸ்கிங் டேப் வந்து நீங்கள் இப்போதைக்கு ரிமூவ் பண்ணாதீங்க. அந்த ஷீட் வந்து மாஸ்கிங் டேப்போடு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுடுங்க. லேட்டர் ஆன் வந்து நம்ம இதில் பெயிண்ட் பண்ணலாம். அடுத்த டெக்னிக்குக்கும் நான் வந்து அக்ரிலிக் ஒயிட் ஷீட் எடுத்து ட்ரேயில் வந்து நான் மாஸ்கிங் டேப் யூஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த டெக்னிக்குக்குமே நான் வந்து அதே பேப்பர் அண்ட் அதே பெயிண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், பிளாக் ஜெஸ்ஸோ.
இந்த டெக்னிக்கில் என்ன அப்படி டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் டு த ஃபர்ஸ்ட் ஒன், இதில் வந்து நம்ம ஷேக் பண்ணுற மெத்தட் வந்து நான் வேறு மாதிரி ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து இதுக்குள்ளே நான் கோலி குண்டை போட்டு வந்து நான் ஷேக் பண்ண போகிறேன். இது வந்து ஆனால் ரொம்பவே சின்னதாக இருந்தது. நீங்கள் ஒரு பெரிய ஷீட்டில் ட்ரை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய சில்வர் பவுலுக்குள்ளே வச்சு கூட நீங்கள் ஷேக் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நல்லா ரவுண்டு பேட்டர்ன் கிடைக்கும். இந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு கோலி குண்டை வச்சதுக்கு அப்புறமா நல்லா வந்து ஷேக் பண்ணிக்கோங்க. நம்ம டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் எடுத்துருக்கிறதுனால உள்ளே இருக்கிற பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸ் வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் கிடைக்குது. இதே டெக்னிக் யூஸ் பண்ணி அங்கங்கே நான் வந்து ஒரு ரேண்டம் பபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்குலர் ஆப்ஜெக்டை எடுத்து ட்ரை பண்ணேன். பட் இது ரொம்பவே சின்னதாக இருந்ததுனால அந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் ஒழுங்காக வரல. ஒன்ஸ் நான் அங்கங்கே வந்து பபிள்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு டெக்னிக் பண்ணோம்ல, ஸோ அதையும் நான் திருப்பி வந்து போட்டுக்கிறேன். ஸோ தட் எல்லா இடத்துலையும் எனக்கு வந்து கிறிஸ் கிராஸ் லைன்ஸ் வரும் அப்படின்றதுனால. இது வந்து ஒரு அப்ட்ராக்ட் ஆர்ட் மாதிரி இருக்குது பார்க்க. அடுத்த டெக்னிக்கு வந்து நான் பிளாக் பேப்பர் எடுத்திருக்கேன். இதையும் ட்ரேயில் நல்லா ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பெயிண்ட்க்கு வந்து ஆக்ரிலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் போன வாட்டி வந்து ரெண்டுமே நம்ம பிளாக் கலர் யூஸ் பண்ணோம்ல, ஸோ இந்த வாட்டி வந்து நம்ம கலர்ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். அண்ட் அப்ளை பண்ணுறதுமே வந்து எல்லா கோலி குண்டும் ஒரே டைமில் பெயிண்ட் அப்ளை பண்ணி போடுறதுக்கு பதிலாக ஒன்று ஒன்றா நம்ம வந்து அப்ளை பண்ணுறது தான் பெட்டர். இல்லைனா எல்லா கோலி குண்டும் வந்து ஒரு கலர் கூட ஒரு கலர் மிக்ஸ் ஆகிட்டு எல்லா கோலிலையும் எல்லா கலரும் வந்து நம்மளுக்கு ஒட்டிக்கும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஒன் பை ஒன்னாக பண்ணுறது தான் பெட்டர். இது வந்து பார்க்க சூப்பராகவே இருக்குது. இந்த அளவுக்கு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அடுத்த கோலிக்கு வந்து நான் ரெட் கலர் பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து நான் லைட் ப்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் எல்லோ கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். கலர் காம்பினேஷன் வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் சாய்ஸ் தான். நான் வந்து இதில் நிறைய 5 கலர்ஸ் போட்டுட்டேன். ஆக்சுவலாக வந்து ஒரு 2 to 3 கலர்ஸோடவே ஸ்டாப் பண்ணியிருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். எல்லோக்கு அப்புறம் நான் ஒயிட் அண்ட் கோல்டுமே நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அடுத்த டெக்னிக்கு நான் கேம்லின் வாட்டர் ப்ரூஃப் இங்க் ஆர் இண்டியன் இங்க்குன்னு இருக்கும்ல, ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். ஸோ நம்மளோட கான்செப்ட் வந்து சிம்பிள். நம்ம வந்து கோலியில் போடுற பெயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட்டாக இருக்கணும். ஃபைனலாக நம்ம வந்து அதுக்கு மேலே வந்து வாட்டர் கலர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கலர் பண்ணலாம். ஸோ இது வந்து வாட்டர் ப்ரூஃப்ன்றதுனால நான் இதில் ட்ரை பண்ணலான்னு பண்ணேன். அண்ட் இதில் வந்து எனக்கு ரொம்பவே ஷார்ப் லைன்ஸாக வந்துச்சு. ஜெஸோவில் இல்லை அக்ரிலிக் பெயிண்டில் பண்ணும்போது லைன்ஸ் எல்லாமே ரொம்ப திக்காக இருந்தது அண்ட் ஸ்டிக்கியாக இருந்தது பெயிண்ட்டு. பட் இதில் வந்து கோலி வந்து மூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. அடுத்த பெயிண்டிங் டெக்னிக்கு நான் வந்து வாட்டர் கலர் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் பெயிண்ட்டுக்கு பதிலாக இந்த வாட்டி வந்து ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வந்து அதில் வாட்டர் ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து கோலி கோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபேப்ரிக் க்ளூ பொறுத்த வரைக்கும் நான் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, நம்ம கோலி வந்து ரன் பண்ணும் போது அது வந்து க்ளூ தானே, ஸோ அதனால வந்து அதில் ஸ்டிக் பண்ண ட்ரை பண்ணுது பேப்பரில். பட் இருந்தாலும் நான் வந்து ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுற மாதிரி பண்ணேன். ஓகே, இது வந்து இப்போ காயட்டும். இந்த மீன் டைம் நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்ச பெயிண்டிங்லாம் இப்போ கலர் பண்ணிடலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம்ல பிளாக் ஜெர்சி யூஸ் பண்ணி, அந்த பீஸ் தான் இது. ஸோ இதில் வந்து நான் வாட்டர் கலர் யூஸ் பண்ணி நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணிக்கோங்க.
இந்த சென்டரில் இருக்கிறது வந்து எனக்கு ஒரு ஹியூமன் ஃபிகர் மாதிரி தெரிஞ்சிச்சு. ஸோ நான் அதை வந்து லைட்டாக என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்ட் பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்த ஆர்ட் பீஸ்க்கு வந்து நான் ஒரே மாதிரியான கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். லைக் ப்ளூ, க்ரீன், பர்பிள் அது மாதிரி. இது வந்து சிமிலர் டு ஃபர்ஸ்ட் பீஸ் மாதிரி தான். நான் வந்து எல்லா கலர்ஸுமே இதில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். லைக் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் எல்லோ போட்டேன், அது மேலேயே வந்து நான் ஆரஞ்ச், அதுக்கப்புறமா ஓவர்லேப்பிங் மாதிரி பண்ணியிருக்கேன், க்ரீன், அதுக்கப்புறம் ரெட். இதெல்லாமே வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து இன்டர்செக்ட் ஆகிற ஏரியாலலாம் நான் வந்து ஓவர்லேப் ஆகிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஃபேப்ரிக் க்ளூ வந்து இன்னுமே காயல. நான் வந்து அதுக்குள்ளே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து பெயிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இதில் தண்ணி அப்ளை பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்து ஃபேப்ரிக் க்ளூ வந்து டைல்யூட் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து வாட்டர் கலர் இங்க்ஸ் வந்து ஃபியூ ட்ராப்ஸ் போட்டுட்டு அது மேலே வந்து நான் தண்ணி வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். பேப்பரோட சென்டரில் பார்த்தீங்கன்னா வெப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து கிடச்சிருக்கு. எங்கெல்லாம் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து வாட்டர் ரெசிஸ்ட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் இது டைல்யூட் ஆனதுனால அந்த அளவுக்கு எனக்கு அவுட்புட் வரல. நீங்கள் ட்ரை பண்ணும்போது நல்லா ட்ரை பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மாஸ்கிங் லிக்விட் கூட யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். எல்லா பெயிண்டிங்கையும் சேர்த்து ஒரு ஃபைனல் ரிவீல் பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம டேபிள் வந்து க்ளீனாக இருக்கணும், அப்போ தான் வீடியோ எடுக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஒரு பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வாட்டி இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.